வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கேழ்வரகு மாவு புட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கேழ்வரகு மாவு, 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய் பூ, 1/2 கப்பு உடைச்ச வேர்க்கடலை. இதை எப்படி இப்போ செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கேழ்வரகு மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக தண்ணி ஊற்றி இதை நம்ம உளுத்துவோம். உதுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உதிர்த்து இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு இதில் நம்ம மெழுக்க இப்படி தூவி அதுக்கப்புறம் இதை நல்லா மூடி ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். இந்த புட்டு வெந்த ஏற்பாடு ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வேக வைப்போம். பாருங்கள், கேழ்வரகு மாவு நல்லா வெந்து போச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. வெல்லமும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்குவோம். அருமையான கேழ்வரகு மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த கேழ்வரகு மாவில். அதே போல் வேர்க்கடலையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் இது ஒரு அருமையான திடகாத்திரமான உணவு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, ரொம்ப நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.